السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி, இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹமஹம் அல்லாஹ் அன்னவர்களுடைய தப்சீருல் ஜலாலைனி கிதாபின் 10ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள், ஆதரவை தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பை செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்டில் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். தப்சீருல் ஜலாலைனி கிதாபினுடைய 10ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் குர்ஆனினுடைய ஜுசுக்கள் வரிசையில் 26வது ஜுசுவான ஹாமீம் ஜுசுவினுடைய முதல் சூறாவான அஹ்காஃப் சூரா, குர்ஆனின் சூறாக்கள் வரிசையிலே 46வது சூறாவான அஹ்காஃப் சூறாவினுடைய 16வது 17வது ஆயத்தை நாம பார்க்க இருக்கிறோம். இந்த இரு ஆயத்துகளும் நமக்கு என்ன செய்தியை சொல்லித்தர இருக்கிறதுனா, 16வது ஆயத்து ஒரு மேல சொன்ன பெற்றோருக்காக சந்ததிகளுக்காக துஆ செய்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை குறித்து பேசுகிறது. 17வது ஆயத்து பெற்றோர்கள் தன் மகனாருக்கு இறை அழைப்பை கொடுத்து, இஸ்லாத்தின் பக்கமான அழைப்பை கொடுத்து, அந்த மகன் மறுக்கிற அந்த வார்த்தை, அதை 17வது ஆயத்து பேசுகிறது. வாங்க நம்ம இந்த ஆயத்துகளுடைய தர்ஜுமா, மேலோட்டமான விளக்கம், தப்சீர் ஜலாலைனி விளக்கம், அதை தாண்டி முஹஸ்ஸின்களுடைய கருத்தையும் சேர்த்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்தினுடைய துவக்கமாக நாம் இந்த அஹ்காஃப் சூராவினுடைய 16வது ஆயத்தை நாம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஆயத்தினுடைய முதலில் தர்ஜமாவை, மொழி பெயர்ப்பை நாம பார்த்துருவோம் வாங்க. உலாஇக அல்லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு وَنَتَجَاوَزُ عَنْ سَيِّئَاتِهِمْ فِي أَصْحَابِ الْجَنَّةِ وَعْدَ الصِّدْقِ الَّذِي كَانُوا يُوعَدُونَ என்று வரக்கூடியதான இந்த ஆயத்து. அப்ப இந்த ஆயத்தினுடைய மொழிபெயர்ப்பு என்ன? உலாயிக்க, அவர்களாகிறவர்கள். யாரு? தப்சீர்கள்ல வரும், மேல் உள்ள வார்த்தையை சொன்னவர்களாகிறவர்கள். எனது ரப்பி அவுசிஇனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி என்று வரக்கூடியதான இந்த துஆ, இந்த ஆயத்தை, இந்த வார்த்தையை சொன்ன அந்த மக்கள் காலன்னு மேல வந்துச்சு. அப்போ அந்த அவர்கள் தப்சீர்ல யாரு என்னன்னு தெளிவான முறையில விளக்கத்தோடு நாம பார்ப்போம். இப்போதையும் இந்த அவர்கள்னா யாரு? அந்த வார்த்தையை சொன்னவர்கள். அப்ப அவர்களாகிறவர்கள் அல்லதீன, சிலர்களாக இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சிலர்கள்? நதகப்பலு அன்ஹும், அவர்களை தொட்டும் நாம் ஏற்றுக்கொள்வோம், அங்கீகரித்துக் கொள்வோம். இந்த ஹும்முடைய லமீர் அல்லதீனவை நோக்கி மீளுது. அஹ்ஸன மா அமிலு, அவர்கள் செய்தவற்றின் நன்மையானவைகளை அவர்களை தொட்டும் நாம் ஏற்றுக்கொள்வோம். வ நதஜாவசு, இன்னும் நாம் மன்னிப்போம். அன் சய்யிஆத்திஹிம், அவர்களுடைய தவறான அவர்களுடைய தவறான காரியங்களை விட்டும், அதாவது தீவினைகள் பாவங்களை விட்டும். நதஜாவசுனா பொறுப்போம். பொறுப்போம்னா அவர்கள் தவறுகளை பொறுத்து விடுவோம், அதாவது மன்னிப்போம்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, பொருத்தப்பட்டு போங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. யாராவது தப்பு பண்ணிட்டா சரி பொருத்தப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். அதான் பொறுப்போம். அப்ப இந்த அவர்களுடைய தவறுகளை விட்டும் நாம் பொறுப்போம். ஃபி அஸ்ஹாபில் ஜன்னா, அவர்களுமோ சொர்க்கவாசிகளிலிருந்தும் உள்ளவராக இருக்கக்கூடிய நிலையில். அப்ப இங்க வரக்கூடிய அமிலு உடைய லமீராகட்டும், செய்யாத்திஹிம்ல வரக்கூடிய லமீராகட்டும், எல்லாமே எங்கதான் மீளுது? அல்லதீனவை நோக்கி மீளுது. அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதான் ஹபர், உலாயிக்கவுடைய ஹபரா நாம வைக்கிறோம். சரிங்களா? அப்போ அடுத்து பாருங்க, வஅத ஸிதுகில் லதீ கானூ யூஅதூன். வஅத ஸிதுகி, உண்மையான வாக்கு, உண்மையின் வாக்குறுதியை, அதாவது உண்மையான வாக்குறுதியை. இங்க வந்து வஅதல்லாஹ் அப்படின்னு இருக்கும், வஅதஹுமுல்லாஹு,
அவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். வஅத ஸித்கி, உண்மையின் வாக்குறுதியை, அதாவது உண்மையான வாக்குறுதியை அர்த்தம். இலாஃபத்து சிஃபத்தி இலல் மௌசூஃப், உண்மையான வாக்குறுதியை அவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். அல்லது எப்படிப்பட்ட வாக்குறுதி? அந்த அல்லதி வஅதாவினுடைய சிஃபத்தா வைக்கணும். அதற்கு சிலா, அந்த சில மௌசூலா வரக்கூடிய அல்லதிங்கிறது எதை விளக்குது? எப்படிப்பட்ட வாக்குறுதி? கானு யுஅதுன, எதை அவர்கள் வாக்குறுதி வழங்கப்படுபவர்களாக ஆகி இருந்தார்களோ அப்படிப்பட்டதான உண்மையான அந்த வாக்குறுதியை அவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதியாக வழங்கினான். இங்க வஅதங்கிற ஃபெயில் போக்கப்பட்டிருக்கு. நாம் அதை விளக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த ஆயத்தினுடைய மொழிபெயர்ப்பை நாம பார்த்துட்டோம். இந்த கானு உடைய லமீர் எங்க மீளுது? லமீர் இஸ்மு, அதே அல்லதீன, அதே தான் யுஅதுனவுக்கும். சரி பாருங்க. அப்ப இந்த ஆயத்து என்ன சொல்லுதுன்னா, யார் பெற்றோருக்காக வேண்டி அப்படி ஒரு துஆவை செய்றாங்களோ, மேல வந்துச்சா இல்லையா? அவுசிஇனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய, தனக்கும் பெற்றோருக்கும் செய்த நேமத்துக்கு சுக்ரு செய்ய தௌஃபீக் செய்ய, நல்ல அமல் செய்ய, சந்ததிகள்ல சீர்படுத்து, இந்த மாதிரியான துஆ. அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்குறான். என்னது? அவங்க செஞ்ச நல்லதை நாம ஏத்துக்குவோம். அவங்க ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா நம்ம பொறுத்துருவோம், மன்னிச்சிருவோம். அவங்க சொர்க்கவாசிகள்ல உள்ளவங்க. அப்படி அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சோபனத்தை வாக்குறுதியாக சொல்லிட்டு, இது உண்மையான சோபனம் என்பதாக அல்லாஹு சொல்லுகிற ஒரு ஆயத்து தான் இந்த ஆயத்து. இப்ப நம்ம இந்த ஆயத்தினுடைய மொழிபெயர்ப்பு, அதனை தொடர்ந்து ஒரு மேலோட்டமான விளக்கத்தை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப வாங்க நம்ம இந்த ஆயத்தினுடைய தஃப்சீருல் ஜலாலைனியுடைய விளக்கத்தை பார்ப்போம். உலாயிக்கன என்ன அர்த்தம்? ஐ காயிலு ஹாதல் கௌலி, இந்த சொல்லை சொல்லக்கூடியவர்கள், அதாவது இந்த சொல்லை சொல்லக்கூடியவர்களாகிறவர்கள். எந்த சொல்லை? மேல சொன்ன அப்பி அவுசிஇனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி என்று தொடங்கக்கூடிய அந்த சொல்லை சொல்லக்கூடியவர்களாகிறவர்கள், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ கைருஹு, இன்னும் அவர்கள் அல்லாதவர்களுமான இந்த சொல்லை சொல்லக்கூடியவர்கள். மேல உள்ள ஆயத்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்துல இறங்குனதுனால அவங்க பேரை குறிப்பிடுறாங்க. அந்த வார்த்தையை சொன்னது அவங்கதான். அப்ப இந்த கைருஹு, ஏன் இந்த ஹூ லமீர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அல்லாதவர்கள். அப்ப அவங்க அல்லாதவர்களும் பொருந்துவாங்க. இந்த சொல்லை சொல்லக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் அவர்கள் அல்லாதவர்கள் ஆகிறவர்கள்னா, அப்ப இந்த கைருஹுங்கிற வார்த்தைக்கு ஹாஷியாக்களை விளக்கம் எழுதுறாங்க பாருங்க. என்னதுன்னா, ஃபீஹி இஷாரத்துன் இலா அன்ன ஹாதிஹி லாயத்த வயின் கானத் நஸலத் ஃபி அபீ பக்கரின் ரலியல்லாஹு அன்ஹு லாக்கின் மஅனாஹா ஆமுன். இந்த ஆயத்து இறங்குனது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல இருந்தாலும் இதோடைய கருத்து அது பொதுவான ஒரு கருத்து. அதனாலதான் வக்கது தகத்தம அனில் ஹசனி அனில் ஆயத்த ஆமத்துன் ஃபி குல்லி முஃமின். அதனாலதான் முன்னாடி விளக்கம் கொடுத்தாங்க. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாவுடைய கருத்துப்படி இந்த ஆயத்து பொதுவான கருத்தை கொண்டது, எல்லா முஃமின்களுக்கும். இறங்குனது யார் விஷயத்துல? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல இருந்தாலும் இதன் கருத்து எல்லோருக்குமானது. அப்ப யாரெல்லாம் இப்படி பெற்றோருக்காக நல்ல அமல் செய்வதற்காக, சந்ததிகளுக்காக துஆ செய்கிறார்களோ எல்லோருக்குமான ஒரு சோபனமாக தான் இந்த அல்லதீன தகப்பலுவை எடுத்துக்கணும் என்பதை எங்க நமக்கு விளக்கி தராங்க. பாருங்க, அஹசன நல்லது, அழகிய, நன்மையான, நம்ம சொன்னோமா இல்லையா? பிமஅனா ஹுஸ்னின், ஹுஸ்னு என்பதினுடைய அர்த்தத்தை கொண்டு. என்ன அர்த்தத்தை கொண்டு? ஹுஸ்னு என்பதினுடைய அர்த்தத்தை கொண்டு. இங்க போடுறாங்க அன்கபூத்து சூறால இதே மாதிரி ஒரு கருத்து போயிருக்குங்கிறாங்க. அஹசன் என்பதற்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க? ஹுஸ்ன், நல்ல, நல்லதான என்ற அர்த்தத்தை நமக்கு இங்க கொடுக்குறாங்க. அப்ப இஸ்மு தஃதீலுக்கு இங்க என்ன அர்த்தம் கொடுக்க கூடாது? இமாம் சாவி விளக்கம் கொடுக்குறாங்க. இங்க இஸ்மு தஃதீலான ஹசனவுக்கு அதனுடைய பாபின் படி அர்த்தம் கொடுக்க கூடாது, ஹுஸ்னுங்கிற அர்த்தத்தை கொடுக்கணும். அழகிய, நல்ல என்ற அர்த்தத்தை கொடுக்கணுங்கிறாங்க என்று இமாம் சாவி ரஹ்மஹுல்லா இந்த ஹுஸ்னுங்கிற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்க, ஃபி அஸ்ஹாபில் ஜன்னா, அது ஹாலுன். ஃபி அஸ்ஹாபில் ஜன்னாங்கிறது என்னது? ஹாலு. அதாவது காயினீன ஃபி ஜும்லத்திஹிம், என்ன அர்த்தம் வைக்கணும்? ஹும்முடைய லமீர் அஸ்ஹாபுல் ஜன்னா, சொர்க்கவாசிகளினுடைய கூட்டத்திலே அவர்கள் ஆகி இருக்கக்கூடியதான நிலையில், அப்படி அர்த்தம் வைக்கிறோம் நாம. அப்ப இந்த ஃபி அஸ்ஹாபில் ஜன்னாங்கிறது ஹாலாக நாம் அர்த்தம் வைக்கிறோம். அப்ப இந்த தஃப்சீர் ஜலாலையினுடைய இந்த வாசகம் இருக்கு இல்லையா, இதற்கு ஹாசியத்துல் ஜமல்ல என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, 3 விதமான இஅராப் இங்க கொடுக்குறாங்க. 3 விதமான இஅராப் என்ன அப்படின்னா, ஒண்ணு நம்ம சொன்னது இப்போ ஹாலு, காயினீன ஃபி ஜும்லத்தி அஸ்ஹாபில் ஜன்னா, அந்த அர்த்தம் கொடுக்குறோம்.
அடுத்து ரெண்டாவது என்ன கொடுக்குறாங்கன்னா வசானி அன்ன ஃபீ பி மஅனா மஅ. இந்த ஃபீ அஸ்ஹாபில் ஜன்னால இருக்கிற ஃபீ இருக்குதா இல்லையா, இதுக்கு அர்த்தம் கொடுக்கணுங்கிறாங்க. அப்ப அவர்கள் ஆகிறவர்கள் சொர்க்கவாசிகளோடு அப்படி அர்த்தம் கொடுக்கணுங்கிறாங்க. ஃபீக்கு என்ன அர்த்தம், மஅவுடைய அர்த்தம் கொடுத்து சொர்க்கவாசிகளோடு இருக்கும் நிலையில். மூணாவது பஸ்ஸாலிசு அன்னஹா ஹபரு முபத்ததஇன் முதுமரின் ஐ ஹும் ஃபி அஸ்ஹாபில் ஜன்னா. இது ஹும் ஃபி அஸ்ஹாபில் ஜன்னாங்கிறது போக்கப்பட்ட, அதாவது மறைந்திருக்கிற ஒரு முபுத்ததாவினுடைய ஹபரா கொடுங்கிறாங்க. அப்போ ஹும் அவர்கள் ஆகிறவர்கள் யாரு, அந்த உலாயிக்க, அதாவது அந்த சொல்லை சொல்லக்கூடியவர்கள் ஆகிறவர்கள் முபுத்ததா ஃபி அஸ்ஹாபில் ஜன்னா சொர்க்கவாசிகளிலே இருக்கிறார்கள். முஸ்தகிர் இதான் ஹபர், தாலுக்கு சேர்ந்ததுதான் ஹபர். இப்படி மூன்று விதமான தர்கீபுகளையும் யாராபுகளையும் நமக்கு யார் கொடுக்குறா, ஆசியத்துல் ஜமல்ல இமாம் நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்க, வஅத ஸ்விதுகில்லதி கானு யுஅதூன். அப்ப சொல்லிட்டு வஅதங்கிறது என்னது, போக்கப்பட்ட ஒரு ஃபிஅலினுடைய மஃபூல் முத்லகா நம்ம வைக்கணும். அதான் பாருங்க, மஃஊலும் முத்லகுன் லி ஃபிஅலின் மஹ்தூஃபின். போக்கப்பட்டிருக்கிற ஃபெயிலுக்கு மஃபூல் முத்லகா வைக்கணும்னா அப்போ என்ன ஃபிஅல் நாம இங்க வைக்கணும், அப்ப நாம என்ன மஸ்தர் இங்க இருக்குது, வஅதன் தான் இருக்கு. அப்ப வஅத அதை எப்படி வைக்கணும், நாம போக்கப்பட்ட ஃபெயலா வைக்கணும். இமாம் சாபி ரஹ்மஹுல்லாஹ் அந்த கருத்தை தான் பதிவு செய்யறாங்க. எப்படி, அதாவது மஸ்தருன் மன்சூபும் பிஃபிஇலிஹில் முகத்தரி ஐ வஅதஹுமுல்லாஹு வஅத ஸிதுகி. அப்படி அந்த வஅதஹுமுல்லாஹ்ங்கற அந்த ஃபிஅல முன்னாடி வச்சுக்கணுங்கிறாங்க. அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான் அவர்களுக்கு, அந்த உலாயிக்க அவர்களுக்கு, வஅத ஸிதுகி உண்மையின் வாக்குறுதியை, அதாவது உண்மையான வாக்குறுதியை அப்படின்னு போக்கப்பட்ட ஃபெயலுக்கு மஃபூல் முத்லகாக இந்த வஅதவை நம்ம வச்சுதான் இதுக்கு நஸ்பு நாம கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கு இந்த ஹாஷியத்து சுவாவியில இமாம் நமக்கு சொல்லி தராங்க. அப்போ வாக்குறுதி கொடுக்கப்பட்டவர்களாக ஆகி இருந்தார்கள் என எங்க வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தாங்க, ஃபீ கௌலிஹி தஆலா உயர்வான அல்லாஹு தஆலாவினுடைய சொல்லிலே. அது என்ன சொல்லு, வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின், முஃமினான ஆண்களுக்கும் இன்னும் முஃமினான பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான் ஜன்னாத்தின் சொர்க்கங்களை. அடுத்து அப்படி பெரிய ஆயுது போகும். தௌபா சூரால 72வது ஆயிடுது. சரி, அப்ப இந்த அல்லாஹுடைய சொல்லிலே வாக்குறுதி கொடுக்கப்படுகிறவர்களாக ஆகி இருந்தார்களே, அப்படிப்பட்டதான உண்மையான வாக்குறுதியை அல்லாஹ் இவர்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்தான் என்பதாக நமக்கு எங்க, அதான் வாக்குறுதி கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் காணும். அப்ப எங்க அப்படின்னு விளக்குறாங்க, அவ்வளவு வேறது இல்லை. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமா, அதாவது மொழிபெயர்ப்பு, அதனை தொடர்ந்து மேலோட்டமான விளக்கம், அதை தொடர்ந்து தப்சீர் ஜலாலைனியுடைய விளக்கம், அதே போன்று அதை குறித்து இமாம் ஸாபி ரஹ்மஹுல்லாஹ், அதே போன்று ஹாசியத்துல் ஜமல்ல முஸன்னிஃப் இவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வாங்க நம்ம அடுத்த ஆயத்திற்கு செல்லலாம். 17வது ஆயத் பாருங்க, வல்லதி قال لوالديه உஃபில் லகுமா أتعدانني أن أخرج وقد خلت القرون من قبلي وهما يستغيثان الله ويلك آمن إن وعد الله حق فيقول ما هذا إلا أساطير الأولين என்று வரக்கூடியதான இந்த ஆயத்து. அப்ப இந்த ஆயத்திற்குண்டான தர்ஜுமாவை, மொழிபெயர்ப்பை நாம ஆரம்பமாக பார்க்கிறோம். பாருங்க, வல்லதி ஒருவராகிறவன், கால அவன் சொன்னான். எப்படிப்பட்ட ஒருவன், கால அவன் சொன்னான், லி வாலிதைஹி தன்னுடைய தாய் தந்தையரிடத்தில், வாலிதைனி இருக்கும், அதாவது பெற்றோர்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இருமை. அப்ப என்ன அர்த்தம் வைக்கணும், தாய் தந்தையர், தன்னுடைய தாய் தந்தையரிடத்தில் அவன் சொன்னான். என்ன சொல்றான், உஃபின் சி என்று சொன்னான், லகுமா உங்கள் இருவருக்கும் என்னதான் ஆனது, உங்கள் இருவருக்கும் என்னதான் ஆனது, தஇதானினி என்னை நீங்கள் இருவரும் பயமுறுத்துகிறீர்களா, அன் உஹ்ரஜ நான் வெளியாக்கப்படுவதை, அதாவது கபிரிலிருந்து நான் மூத்தான பிறகு நான் கபிரிலிருந்து வெளியாக்கப்படுவதை, அதை குறித்து என்னை நீங்கள் பயமுறுத்துகிறீர்களா நீங்கள் இருவரும். வகது ஹலத்தில் குரூனு மின் கபிலி எனக்கு முன்னால் பல சமூகங்கள் சென்றிருக்கக்கூடியதான நிலையில் அவங்கெல்லாம் எழுப்பப்படலையே அப்படி, அப்ப நீ என்ன நான் வெளியாக்கப்படுவேன்னு என்ன பயமுறுத்துகிறீர்களா என்று சொல்லக்கூடிய அந்த ஒருவன் ஆகிறவன்.
வஹுமா இன்னும் அந்த இருவருமோ யாரு? இப்ப தாய் தந்தையர்கள் அந்த வாலிதைனி நோக்கி தமீர் மீளும். அந்த இரு இந்த தஇதானி இந்த தஇதா இந்த ஃபிலுடைய இருமையான தமீரும் அந்த பெற்றோரை நோக்கி தான் மீளும். சரிங்களா? அப்ப பாருங்க, வஹுமா அந்த இரு பெற்றோர் அந்த இரு தாய் தந்தையர்களுமோ எஸ்தகீசானில்லாஹ அல்லாஹ்விடத்தில் உதவி தேடியவர்களாக இருக்கிற நிலையில் அல்லாஹ்ட்ட உதவி தேடுறாங்க. யா அல்லாஹ் நீ திரும்ப என்ன ஆக்கிரு, இஸ்லாத்தின் பக்கமாக கொண்டு வா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, வைலக் நீ மட்டும் அப்படி வரலன்னா உனக்கு நாசம்தான் உண்டாகட்டும். ஆமீன் நீ ஈமான் கொண்டு விடு. என இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் எதை கொண்டு ஈமான் பாஸ் தப்சீல விளக்குவோம் நாம. நீ மௌத்தான பிறகு எழுப்பப்படுவாய், அந்த எழுப்பப்படுதலை கொண்டு நீ ஈமான் கொண்டு விடு மகன்கிட்ட சொல்றாங்க. இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்கு ஹக்குன் உண்மையாக சத்தியமானதாக இருக்கிறது அப்படின்னு அந்த பெற்றோர்கள் சொல்லும் பொழுது ஃபயகூலு அந்த ஒருவன் சொல்வான் எந்த ஒருவன்? அல்லதி அந்த ஒருவன் ஆகிறவன். ஃபயகூலு அவன் சொல்லுவான், மா ஹாதா இது இல்லை, அதாவது எழுப்பப்படுதலை கொண்டுண்டான இந்த சொல் என்பது இல்லை, இல்லா அசாத்தீருல் அவ்வலீன் எனது முன்னோர்களினுடைய கட்டுக்கதைகளாகவே பொய்யுகளாகவே தவிர இல்லை என்று அவன் சொல்லுவான். அப்ப இந்த ஆயத்திற்கான மொழிபெயர்ப்பை அதாவது தர்ஜுமாவை நாம பார்த்துட்டோம். என்ன சொல்ல இந்த ஆயத்தினுடைய மேலோட்டமான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெற்றோர் தாயும் தந்தையும் மகன்கிட்ட சொல்றாங்க ஈமான் கொள்ளுப்பா அப்படின்னு. அவன் பெற்றோரை வெறுக்கிறான், பெற்றோருடைய சொல்லை தலைவலியாக பார்க்க நெருக்கடியாக பார்க்கிறான். உஃபின் சி உங்களுக்கு என்ன ஆச்சு, என்னை ஏன் தொல்லை பண்றீங்க, என்னை நீங்க பயமுறுத்துறீங்களா, நான் மௌத்தான பிறகு திரும்ப எழுப்பப்படுவேன் அப்படின்னு. எனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் மௌத்தா இருக்கிறாங்க, அவங்க எழுப்பப்பட்ட மாதிரி தெரியலையே அப்படின்னு அந்த மையம் சொல்லுவான். அவன் பெற்றோர் அல்லாஹ்ட்ட உதவி தேடுறாங்க, யா அல்லாஹ் இவனை நீ திரும்பவும் கொண்டு வா, மார்க்கத்துக்கு கொண்டு வா, மார்க்கத்துக்கு திருப்ப அப்படின்னு. அவ சொல்றாங்க, நீ ஈமான் கொள்ளுப்பா, உனக்கு நாசம் தான் உண்டாகும், நீ ஈமான் கொன்று. ஏன்னா அல்லாஹ்வுடைய வாக்கு ரொம்ப உண்மை, தயவு செய்து ஈமான் கொன்று, நீ ஈமான் கொள்ளலைன்னா உனக்கு நாசம்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவன் சொல்றான், இதெல்லாம் ரொம்ப பொய், நம்ம மௌத்தான பிறகு எழுப்பப்படுவோங்கிறதெல்லாம் என்னது ரொம்ப முன்னோர்களால் இட்டுக்கட்டப்பட்ட பொய் அப்படின்னு அந்த மகன் சொல்றான். அது சம்பந்தமானதுதான் இந்த வார்த்தை. அப்ப இது சம்பந்தமான இப்பொழுது நம்ம பார்த்ததை குறித்து தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்துகளிலும் இடம்பெறக்கூடியதாக இருக்கும். இப்ப நம்ம பார்த்த ஆயத்துல சொல்லப்பட்ட செய்தியின் தொடர்ச்சியாக இந்த 18வது ஆயத்திலே அதனால் அடுத்த பாடத்துல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுவரை பார்த்த ஆயத்தினுடைய தப்சீர் ஜலாலைனியுடைய விளக்கத்தை நாம பார்ப்போம். இங்க பாருங்க, வஃபி கிராத்தி பில் இதுகாம், வஃபி கிராத்தின் இன்னொரு கிராத்தில இருக்கிறது, பில் இதுகாம் இதுகாமை கொண்டிருக்கிறது. அப்ப காலலி வாலிதேகின்னு சொன்னோமா இல்லையா, இந்த வார்த்தையை விளக்கும் முகமாக சொல்லப்பட்ட வார்த்தை இது. இதுகாமை கொண்டுனா என்னது, நமக்கு ஹாஷியாக்கள் விளக்குறாங்க பாருங்க. இதுகாமை கொண்டுனா அதாவது வல் முராது பில் இதுகாமி இதுகாமுலாமி கால ஃபீலாமி லிவாலிதேஹி, லிவாலிதேஹி உடைய லாம்ல காலவினுடைய லாம சேர்க்கிறது. அப்ப எப்படி ஓதுவோம் பாருங்க, வல்லதி காலிவாலிதை அப்படி ஓதுறது, வல்லதி காலிவாலிதை இப்படி ஓதக்கூடியது ஒரு கிராத்துல இருக்குங்கிறாங்க. உரித பிஹி அதை கொண்டு, இந்த ஹீலமீர் இந்த அல்லதி அல்லதி என்ற இஸ்மு மௌசூலை கொண்டு நாடப்பட்டுள்ளது அல் ஜின்சு ஒரு இனத்தை, அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல. சொல்றாங்க பாருங்க, அல் முராது பி அல்லதி காலலி வாலிதேஹி அல் ஜின்சு வலைசல் முராது ஷக்ஸம் பி ஐனிஹி. ஹாதிஹில் ஆயத்து ஆமா, இந்த ஆயத்து பொதுவானது, என்ன இல்ல ஒரு தனிப்பட்ட நபரை குறித்து வரக்கூடியது அல்ல என்பதாக உள்ள செய்தி நமக்கு தப்சீர் ஜலாலைனில சொல்லி கொடுக்குறாங்க. சரி பாருங்க, உஃபின் உஃபின்கிற வார்த்தைக்கு பி கஸ்ரில் ஃபாக்கு கஸ்ரை கொண்டு உஃபின் என்று மோதலாம். ஃபதஹிஹா அதே அந்த ஹாலமீர் இந்த அந்த ஃபாவுக்கு ஃபதஹை கொண்டு உஃபன் என்று ஓதலாம். பி மஅனா மஸ்தரின் மஸ்தருடைய அர்த்தம் கொண்டு வரும். மஸ்தர்னு என்னது, மஃபூலு முத்துலக்கினுடைய அர்த்தம் கொண்டு வரும் என்பதாக நமக்கு சொல்லித்தராங்க. இங்க விளக்குறாங்க பாருங்க, நாஃபி இமாம், ஹப்ஸ் இமாம், அபு ஜாஃபர் இவங்க இது போன்ற இமாம்கள் எல்லாம் தன்வீனோடு சேர்ந்த கஸ்ரை கொண்டு ஓதுறாங்க உஃபின். அதே மாதிரி இபுனு கசீர் இமாமு, அதே போன்று தொடர்ந்து வரக்கூடிய இபுனு ஆமிர் இமாம், யாக்கூப் இமாம் இவங்க எல்லாம் ஃபாக்கு ஃபதஹ் வச்சு ஓதுறாங்க உஃப அப்படின்னு.
வல் பாக்கூன பில் கஸ்ரி பிதூனி தன்வீன், தன்வீன் இல்லாம கஸ்ரு வைக்கிறாங்க உஃபி அப்படின்னு. இப்படி நிறைய என்ன இருக்குது லுகத்துகள் இந்த உஃபின்கிறதுல இருக்கு என்பதாக நமக்கு சொல்றாங்க. இதை பற்றி விளக்கங்கள் இஸ்ரா சூரால வலா தக்குல்லஹுமா உஃபின் வலா தன்ஹருமான்னு ராயத் வருமா இல்லையா, அதுல விளக்கி முன்னாடி போயிருச்சுங்கிறாங்க. சரி பாருங்க, அப்ப இந்த உஃபின்கிற வார்த்தைக்கு விளக்கம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, மஸ்தர் அர்த்தம் கொண்டது. மஸ்தர்னா மஃபுல் முத்லக்கினுடைய அர்த்தம் கொண்டது. அப்ப அதாவது நத்னன் வ குபுஹன். நத்னன்னா என்னது, நாற்றத்தால். வ குபுஹன்னா என்னது, அசிங்கத்தால். அப்ப நாற்றத்தால் நீங்கள் நாற்றமாகி விட்டீர், அசிங்கத்தால் இன்னும் நீங்கள் அசிங்கமாகி விட்டீர் அப்படிங்கிற அர்த்தம் இங்க எங்க கொடுக்கணும், நாம இந்த உஃபுக்கு கொடுக்கணும். லக்குமா இந்த லாமினுடைய தாலுக்க நாம உஃபின்ல வைக்கணுங்கிறாங்க தஃசீர்கள்ல. அப்ப அத்தலஜருங்கிறது என்னது, உஃபின் என்பதனுடைய பயான். அதாவது சில தஃசீர்கள்ல குறிப்பிடுறாங்க உஃபின்ங்கிறது இஸ்மு ஃபெயில், அதாவது இஸ்மு தான் ஃபெயில் அர்த்தம் இருக்கும். அப்ப இந்த உஃபின்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அத்தலஜரு, அதான் இங்க விளக்கி போடுறாங்க. உஃபில் லக்குமானா என்ன அர்த்தம், அத்தலஜரு மின்குமான் வரும். அத்தலஜரு மின்குமா, உங்கள் இருவரின் இருந்து, உங்கள் இருவரின் மூலமாக நான் நெருக்கடியை சந்திக்கிறேன். நெருக்கடியை, அதாவது மண்டகாயுதுன்னு சொல்லுவோமா இல்லையா, உஃபில் லக்குமாவுக்கு அர்த்தம் என்ன, உங்களால் எனக்கு மண்டகாயுது அப்படின்னு. அதான் அத்தலஜரு மின்குமா, உங்கள் இருவரிலிருந்து நான் நெருக்கடியை சந்திக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் தான் இந்த உஃபில் லக்குமாவுக்கு என்பதாக தப்சீர் நமக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து பாருங்க, அத்தஇதானினி வஃபீ கிராத்தின், இன்னொரு கிராத்தில் இருக்கிறது பில் இதுகாம், இதுகாமை கொண்டு. இதுகாமை கொண்டுன்னு என்ன அவங்களே விளக்குறாங்க பாருங்க. ஐ இதுகாமின் நூனி ஃபின் நூனி அல் ஊலா நூனு ரஃபி வல் சானியத்து நூனுல் விகாயா. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த அத்தஇதானிங்கிறத அத்தஇதானி ரெண்டு நூன் இருக்கா இல்லையா, முதல் நூன் வந்து ரஃபைனுடைய நூன், அதாவது முதாரியான ஃபெயலுக்கு ரஃபைனுடைய அடையாளமே அந்த நூன் இருக்கிறது தான். ரெண்டாவது நூனு விகாயா, நம்ம படிச்சிருப்போம். விகாயாவோட நூன்னு என்னது, பாதுகாப்பது, ஃபெயலுக்கு கஸ்ரு விழுகாம பாதுகாக்கிற நூன்னு சொல்லுவோம். அதே மாதிரி குழம்புவதை விட்டும் பாதுகாக்கிற நூன், பல விளக்கங்கள் இருக்கு, இங்க நமக்கு அது தேவையில்லை. அப்ப விகாயாவுடைய நூன் ரெண்டாவது நூன். இந்த ரெண்டு நூனையும் சேர்த்து அத்தஇதானி அப்படின்னு சொல்றதும் ஒரு கிராத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிராத் வந்து கிராத்து ஹிஷாம் என்பதாக சொல்றாங்க. ஆனா மற்றவர்கள் இதுகாம் இல்லாம தான் ஓதுறாங்க என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள். தொடர்ந்து பாருங்க, அன் உஹ்ரஜனா நான் வெளியாக்கப்படுவதைனா அதாவது கபரி, கபிரிலிருந்து மண்ணறையிலிருந்து நான் வெளியாக்கப்படுவதை என்று அர்த்தம் கொடுக்குறாங்க. அல் குரூன்னா அல் உமமு சமூகங்கள் என்று அர்த்தம் கொடுக்கிறோம். அப்போ வலம் துஹ்ரஜ் மினல் குபூரி, இது எக்ஸ்ட்ரா தப்சீர் ஜலாலில வர வார்த்தை. எனக்கு முன்பு பல சமூகங்கள் சென்றிருக்கிற நிலையில வலம் துஹ்ரஜ் மினல் குபூரி, அவர்கள் எல்லாம் கபறுகளிலிருந்து அவரவர்களின் மண்ணறைகளிலிருந்து எழுப்பப்படவில்லை அந்த நிலையில். அப்ப இது ஜும்லா எக்ஸ்ட்ரா நமக்கு சொல்லி தராங்க விளக்கத்துக்காக. அவங்க எஸ்தகீசானில்லாஹன ஐ அதாவது எஸ்அலானிஹி, அல்லாஹ்விடத்திலே அந்த இருவரும் கேட்கிறார்கள். அதாவது இருவர்கள் பெற்றோர்கள், தாயும் தந்தையும் கேட்கிறார்கள் அல் கௌச உதவியை, பிருஜூஇஹி அவன் அந்த அல்லதி அந்த சொன்ன ஒருவன் திரும்புவது கொண்டு, அவன் சொன்ன அந்த கருத்திலிருந்து மீண்டு வருவது கொண்டு. வயகூலானி அந்த இருவரும் சொல்லுகிறார்கள், அதாவது வாலிதைனி தாயும் தந்தையும் இன்னும் சொல்லுகிறார்கள், இல்லம் தர்ஜி எப்பா நீ மீண்டு வரவில்லை என்றால், வைலக்க அதாவது ஹலாக்கக்க உனக்கு அழிவுதான். பிமஅனா ஹலக்த என்ன அர்த்தம், நீ அழிந்து விட்டாய் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ அழிந்து விட்டாய் என்ற அர்த்தம் கொண்ட ஹலாக்கக்க என்ற மஸ்தர், புரியுதுங்களா? அப்போ வைலக்கங்கிற வார்த்தைக்கு இமாம் ஜமல் ஹாஷியத்துல் ஜமல்ல இமாம் விளக்குறாங்க, இதை மஃபூலு பிஹியா வைக்கலாங்கிறாங்க. அதாவது அல்சமல்லாஹு வைலக்க, உன்னுடைய நாசத்தை எல்லாம் அவசியமாக்கி விடுவானாக, நீ மட்டும் திரும்பி உன் கருத்திலிருந்து மீளல அப்படின்னா அல்லாஹ் உன்னுடைய அழிவை அல்லாஹ் அவசியமாக்கி விடுவானாக அப்படின்னு வார்த்தை. சரிங்களா? அதான் இந்த வைலக்க என்பதனுடைய பொருளாக நமக்கு ஜமல் போன்ற ஹாஷியாக்கள்ல சொல்லி தருகிறார்கள். ஆமீன், நீ ஈமான் கொள்ளு, பில் பாசி மௌத்திற்கு பின்னால் கபிரில் இருந்து எழுப்பப்படுவது கொண்டு நீ ஈமான் கொள்ளு அப்படின்னு சொல்றாங்க. மாஹாதா இது இல்லைன்னா அதாவது அல் கவுலு பில் பாஸ், அந்த அல்லதி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை, அல் கவுலு பில் பாசி எழுப்பப்படுவது கொண்டுள்ள இந்த சொல் என்பது இல்லை. இல்லா அசாபீருல் அவ்வலின்னா அதாவது அகாதீபுகும் ஹுமுடைய மீது இந்த அவ்வலின் முன்னோர்களுடைய பொய்களாக இட்டுக்கட்டுகளாக
கட்டுக்கதைகளாகவே தவிர இல்லை என்று வரக்கூடியதான இந்த ஆயத்து. அப்போ அந்த ஒரு மகன் சொல்லக்கூடிய வார்த்தை, அதை தான் இந்த ஆயத்து நமக்கு சொல்லுது. இந்த ஆயத்தினுடைய இதையெல்லாம் பார்த்துட்டோம். தர்ஜுமா, மொழிபெயர்ப்பு, அதனை தொடர்ந்து மேலோட்டமான விளக்கம், அதே போன்று இந்த ஆயத்தினுடைய தப்சீர் ஜலாலைனியில் வந்த விளக்கம், அதை தாண்டி ஹாஷியாக்கள்ல வந்த ஒரு சில கருத்துக்கள் விளக்கங்களை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆயத்தினுடைய முழுமை அடுத்து வரக்கூடிய ஆயத்துகள் மூலமாக தான் அமையும். அதனோடு இன்றைய இந்த இந்த ஆயத்தோடு இன்றைய பாடம் நிறைவு பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆயத்தின் தொடர்ச்சியாக நாம அடுத்து வரக்கூடிய 18வது ஆயத்தை அடுத்த பாடத்திலே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.